அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். ஆத்துல கருவட்டு குழம்போ மாமாக்கு வச்சு ஊத்து மாமோ சாப்பிட்டு சொரிஞ்சுங்க அடக்கும். அந்த வேலைதான் செய்யணும். நாக்கு பிடிக்கவே பிடிக்காது. பல காத்து அது யாரம்மா அது யாரம்மா மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரம். அது போல இருக்கிறாங்க. முன்னோர்கள் செய்த புண்ணியமோ இல்லை என் தாய் தந்தை செய்த புண்ணியமோ இல்லை நான் செய்த தவமோ அத்தா எனக்கு இரண்டாம் தாரமாக மனோர்மணி என்று அவருடைய தாய் தந்தை தெரிந்தோ தெரியாமல் பெயர் சுட்டிருக்கிறார்கள். அந்த மனோர்மணி என்பதற்கு போன்று மணியாகத்தான் என்னுடைய மக்களை வளர்த்திருக்கிறார்கள். அத்தா இது இருக்கின்றானே இவன் ஒரு விளையாட்டு பிள்ளை. ஆமா இவன் இல்லை என்றால் எனக்கு பொழுது போவதும் தெரியாது பொழுது வடிவதும் தெரியாது. ஆமாண்டா. சூரியனை காலையில உதயம் செய்யறவனு அவன் தானே, மாலையில மறை வைக்கிறது அவர் தானே. அது இல்லைங்க நீங்க இல்லாத நேரத்துல அரண்மனையிலே எனக்கு பாதுகாப்பாக அன்பாக அன்பாக ஒரு 4 வார்த்தை எடுத்து சொல்லுவேன். உன்னை பிள்ளையா அம்மா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவேன்? இட்டு அடுத்து இதுல வைடா, அத்து அடுத்து அதுல வைடா, இட்டு அடுத்து இதுல வச்சாதான் இது, அத்து அடுத்து அதுல வச்சாதான் அது. அம்மா சொல்லுவாங்க எதிர் வைக்கிறது. இந்த பூக்கூடை எடுத்து அங்க வைடா, அந்த பூக்கூடைய இறக்கி கீழே வைடா. அம்மா சொல்லுவாங்க எட்டாத பூவை எட்டி பறிடா, பறிச்ச பூவை கூடையில வைடா. அது அங்கத்து அங்க வைக்கணும், அங்கத்து இங்க வைக்கணும். என்ன அடிக்கிறோம் என்ன அடிக்கிறோம். என்ன ஆமா அடிக்கிறேன். ஆமா அடிக்கிறேன். அப்பா இந்த மனிதனுடைய நாட்டை சிறப்பாக பரிமாணம் செய்து விட்டு என்னுடைய பிள்ளைகள் அயல்நாடு சென்றார்கள். அவர்களையே பார்க்க வேண்டும். இந்நாட்டின் தளபதியை பார்க்கணும். அமைச்சர் தளபதியார் வருகிறார், அமைச்சர் வருகிறார். நல்ல பொழுது கோத்து விட்டு சேங்கன மாதிரி வந்து நிக்கிறாங்க. அம்மா குழந்தைங்க யாரா வச்சிருந்தா எடுத்து விட்டுக்கிட்டு முடுவோம். யாரும் நம்ம ஊருக்கு யாவல விட்டுக்கிறாங்க. யாவல என்ன பேசுறாங்க? மன்னர் வரும்படி உத்தரவு. அப்படியா? சந்திக்கிறேன் மன்னரை. மன்னர் மன்னா வணங்குகிறேன் வணங்குகிறேன். வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். வாழ்க தளபதியாரே, வாழ்க வாழ்கை. ஆமாம், என்ன அடுத்த காரணம் என்ன? அறிவுரை சொல்வதில் அமைச்சராகவும் என் நாட்டை பாதுகாப்பதில் தலைவனாகவும் இருந்து என்னுடைய நாட்டை பாதுகாப்பதுதான் வாழ்க. என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும்.
நியாயமாக வெளிச்சம் தாருங்களே. ஏழு எண்ணம் கோவில் வைத்த ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் ஏறகு இல்லை. பணிந்தே மலர்பாதம் வணங்க அப்பா, எங்கள் இருவரை வாழ்த்துங்கள் தந்தையே. மகளே பத்தன், மகளே பையேஸ்வரி, நோ நொடி இல்லாமல் ஆண்டவருடைய அருள் பற்றி பல்லாண்டு காலம் பல கோடி காலங்கள் நல்லபடியில் வாழ வேண்டும். நாங்கள் இருவரும் கூடிய சீக்கிரம் செத்து விடுவீர்கள். ஏய், நன்மையை சேர்த்து விடுவீர்கள். நன்மைகளை சேர்த்து விடுவீர்கள். கேட்டாயா கர்ணா? நாளை நடக்கின்ற படுகளை போய் காரணம் மாசமா இது கர்ணமோட்சப்படாது. மன்னரின் பிள்ளைகள் வந்து விட்டார்கள். ஆமாங்க. அதில் அவர்களுக்கு கண்களுக்கு கள்ளிப்பால் ஊத்தலாமா? மருந்தளிக்க வேண்டும். எல்லாம் தெரிஞ்சவனா ஒரு ஆள் கூட விட்டு மாட்டேன். பணம் அதிகமாகி போச்சு. கை வைக்கிறா இதை வைக்கலாம். கை வைக்காம பேசணும். கை வைக்காம தான் பேசுறது. கையே வைக்க கூடாது. அம்மா பார்த்தாயா? உன் பேர் என்னடா? மாமா தங்கம். இது என்னது? பொட்டு இது லிப்டி இது ஏய் துணி கதை எங்கடா கை வைக்கிற? மாற போட்டுனால எங்க எடுத்தாங்க கேட்டேன் நானு. லலிதா ஜுவல்லரியில எடுத்தாங்க. அரசமையா இல்லை உங்க வீட்டு பஞ்சாங்கமா? என்னங்க ஐயோ இந்த ஆரம் எங்க எடுத்துன்னு கேட்டேன். அப்படிங்களே சொல்லக்கூடாது. பாடி இதெல்லாம் என்னடா துணி கண்ணு சொல்றேன். ஆரம்பத்துல நம்ம எப்படி இருந்தோம் நினைச்சு பாத்தியா? இது வா உங்ககிட்ட ஒண்ணு சொல்ற கேட்டுக்கோ. என்னம்மா? என்னைக்குமே பழத்தை நினைச்சு பார்க்கணும். அப்படியே கீழே கிட்ட குனிஞ்சு பார்க்கணும்டா. நான் ஏன் குனிஞ்சு பாக்கணும்டா. 41 நாள் ஆரம்பத்துல நம்மளும் துணி கண்ணை தான் வச்சோம். 41 நாள் கழிச்சு போறதான் குனிஞ்சு பார்ப்பேன் நான். அப்ப தனி பால் போச்சு. தெரியாது அயல்நாட்டிலிருந்து இளவரசர் வந்து
அப்படியா? நாடே விழா கோலமாக இருக்கிறது. கோடான கோடி மக்கள் யார் வந்திருக்கிறாங்க? நான் வந்து இந்த பணியில உட்காந்துங்க அடுக்கணும். யார் வர சொல்லுது? ஐயோ, காசா பணமாயா? பணம் வாங்கி போறதுக்கு நாங்க கத்திங்க அடுக்கிறோம். பணத்தை புட்டு புட்டு நீங்க ஏன் உட்காந்துங்க அடுக்கிறீங்க தெரியல. என்னடா இந்த ஒரு ரகமே சொன்னது கேள். சிறப்பான நாட்டியம். அப்படியா? கோடான கோடி மக்கள் நம்ம கலைஞர் நாடக மன்றத்தில் கண்டு கழிக்க வேண்டும் என்பதற்காக விட்டு புட்டா அவன் சொர்க்கத்தை தொட்டிடுவேன். சொர்க்கத்தை தொட்டிடுவேன். கால ஆட்டத்தையும் பொங்கல் லேடிஸ் மாதிரி கிடையாது. வயிற்று காட்டு அத்தை வந்து பாரு. அத்தியா? ஆமா. அம்மா உங்களுக்கு அம்மா எவ்வளவு பேர் தான் அம்மா கூட பரவாயில்ல. அந்த கடல் கண்ணி அழுத்துவா கடல்
ஆமா. இந்த மாவட்ட அருமை அருமை அருமை